பாருங்க துவாரகையில பாருங்க தன்னுடைய படிச்ச பாருங்க என்ன அவருடைய பரம நண்பன் குசேலருக்கு பாருங்க ஒரு பெஸ்ட் வச்சார். யாரு? அதே கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண அவதாரத்துல என்ன சொன்னார் பாருங்க. அவரை பாருங்க தன்னுடைய பக்தன், கடுமையான பக்தன் இருக்கும் போது பாருங்க அவருக்கு பாருங்க உலகத்து பக்கம் போய் பாருங்க நிறைய பிள்ளைகள் புற வச்சு உலகத்து டேஸ்ட் எல்லாம் கொடுக்க வச்சு பாருங்க சரியான கஷ்டமாகினாலும் தன்னுடைய பாருங்க பிரதம அரு நம்ம தன்னுடைய நண்பன் சொல்ல பாருங்க அந்த நண்பனாகிய கிருஷ்ணனை மறக்கல. ஆனா அதே நண்பன் பாருங்க அரசனா இருக்கிறார். அப்படி இருக்கும் போது பாருங்க கடைசி மட்டும் அவர்கிட்ட போக அவர் விரும்பல. இருந்த பக்தி தன்னுடைய பாருங்க கஷ்டங்களை சொல்லி விடாது. யோசிச்சு பாருங்க ராமகிருஷ்ண பரமஹம்ச சுவாமி விவேகானந்தர் பாருங்க போறார் பாருங்க எங்களுடைய வீட்டுல கஷ்டம் எல்லாம் செய்து அப்படின்னு தட்சணேஸ்வரத்துக்கு போகல பாருங்க அவர் சொல்ற நீ போய் கேளப்பா அந்த காளி தட்சணேஸ்வர உள்ளுக்குள்ளே இருக்கா நீங்க கேளு அப்படின்னு சொன்னார். அப்படியே பாருங்க போறாரு. நீ போய் கேளு அப்படியே வருவார். வந்தா அவர் காளி என்ன வேணும் பாருங்க என்ன சரி நரேந்திரா அப்படின்னு அப்ப விவேகானந்தரா நரேந்திரா அவர் சொல் சதா உங்களையே நான் பார்த்து பாருங்க அப்படியே பாருங்க உங்களுக்கு நான் அவர் தன்னை மறந்தார் பாருங்க உங்களையே நான் பார்த்து சதா உங்களுக்கே சேவை செய்யணும் அப்படின்றார். திரும்பி வந்தார் இருக்கிறாரு யாரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்ன கேட்டியா அங்க போறான் பூப்பா அப்பதான் கஷ்டம் போகும் அப்படின்னு அங்க போறாரு. அடுத்த தரம் போறாரு காளி வர என்னப்பா அப்படின்னாரு. பார்த்த உடனே இதைத்தான் கேட்கிறார். திருப்பி வந்துட்டார். அடுத்த தரம் கேட்டார் மூண்டா அங்க போறனே பாருங்க அப்படியே மூன்றாவது தரம் பாருங்க அவர் பரிபூர்ணமாக சரணாகதி அடையும் போது பாருங்க அங்க எல்லாம் பாருங்க எல்லாம் நடந்தது. அவர் சொன்னார் பாருங்க கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது என் குருநாதர் எனக்கு சொன்னது இது அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னது என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடைஞ்சி என்னுடைய பணி உன்னுடைய கர்மாக்கள் கலைக்கப்பட்டு என்னுடைய பணியை நீ சதா செய்யும் போது உன்னுடைய எல்லா பணிகளையும் நான் ஏற்று வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொன்ன மாதிரி பாருங்க அவர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் சொன்ன மாதிரி பாருங்க சொன்னார் பாருங்க. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு இப்ப சொன்னார் என்னுடைய நீ ஒரு கர்ம உன்னுடைய இந்த முறை உன்னை வச்சுத்தான் பாருங்க உன்னை நான் இந்த தர்ம யோகத்தை செய்ய போற தர்மத்தை நீ எழும்பு அர்ஜுனா அப்படின்னு சொல்ற.